பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி பல நாளா வாங்கி வச்சிருந்த பழம் இன்னைக்குதான் எனக்கு அகப்பட்டுச்சு. சரி, அதை எடுத்து ஒரு ஜூஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை போட்டாச்சு. டிராகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிராகன் ஃப்ரூட்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியும். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதையும் பக்கத்து வீட்டில் வேற கொய்யாப்பழம் இருந்துச்சு. நான் மலை ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு கடகடன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, கொய்யாப்பழத்தெல்லாம் போய் பறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போன உடனே நான் நல்லா ஏமாந்து போயிட்டேன். கை கெட்டினது வாங்கி கெட்டலன்னு சொல்லுவாங்களா, அதே கதை தான். நிறைய பழமா இருந்துச்சு. போய் கிட்ட பார்த்தா எல்லாமே வந்துட்டு வேற செங்காய் தான். குட்டி குட்டி குட்டியா இருக்கு. எதுவுமே இன்னும் வந்துட்டு பெருசாகலை போல. எல்லாமே வந்துட்டு நேற்று தான் பிறந்திருக்கும் போல. எல்லாமே குட்டி குட்டியா காயா இருந்துச்சு. சரி, வளர்ந்து பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைப்பூ ஏதாச்சும் பறிக்கலாம், அதை பறிச்சுட்டு போய் ஏதாச்சும் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைப்பூ பக்கம் பறிக்க போயாச்சு. முருங்கைப்பூ பறிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு அதை வச்சு என்ன டிஷ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு டிஷ் வந்துட்டு செய்யணும். நான் வந்துட்டு மங்கிஸ்கே டஃப் கொடுத்துருவோம் போல். அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதில்ல, அந்த சேவரை இந்த சேவரை தாண்டி அங்கேயும் இங்கேயும் ஓடுறதில்ல. பறிக்க போனது ஒன்று கிடைச்சது ஒன்றுன்னு சொல்லி கம்முன்னு வந்துட்டு